ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 21 முதல் 23 வரை. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கண்களை மூடி ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. பேசுகிற தெய்வமே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், எப்படியெல்லாம் நீ காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை நாங்கள் தேவ சமூகத்தில் அறிந்து கொண்டு எங்கள் காரியங்களை வாய்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் யோசேப்பு குறித்து நாங்கள் திரும்பமாய் தியானிக்கிறோம். காரிய சித்தியுள்ளவனான, காரியம் வாய்க்கப்பட்டவனான ஆண்டவரை அந்த யோசேப்பு குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது அவன் எப்படி காரியத்தை வாய்க்க பெற்றான் என்று சொல்வதை கற்று நாங்களும் எங்கள் வாழ்விலே காரியங்களை வாய்க்கப்படி உபதேசம் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமையை பலப்படுத்துங்க. நாங்களும் எங்கள் காரியங்களை வாய்க்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களோடு இருப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்து. பரிசுத்த ஆவியான விதேசி இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? உபாகமம் 29:9 ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. தலைப்பா சொல்கிறேன், நான் செய்வது எனக்கு வாய்க்கும், எனக்கு காரியம் வாய்க்கும், நான் வாய்க்கும்படிக்கு உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். இதை கர்த்தர் கடந்த வாரத்தில் யோசுவாவை கொண்டு எப்படி கர்த்தர் அவன் உடன்படிக்கையை கை கொண்டதுனால காரியங்கள் வாய்த்தது என்பதை குறித்து தியானித்தோம். ஆமென். இந்த வாரத்தில் கூட தேவ சமூகத்தில் யோசேப்பு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம யோசேப்பு குறித்து வாசிக்கிற பொழுது யோசேப்புடைய சரித்திரம் 37 ஆதி 37 ஒரு முழுவதும் உண்டு. அதுக்கடுத்து 38 யூதாவை பற்றி ஒரு காரியங்கள் சொல்லட்டு திரும்பமாக யோசேப்பு பற்றின காரியம் 39 ஆதி 39 ஏறத்தாழ ஆதியம் 50 வரைக்கும் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 39 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். நம் வாசித்த 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது 3ஆம் வசனம் சொல்லப்படுது, இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டுபிடித்தான். அல்லேலூயா. இது யார் வீட்டில்? போத்திபார் வீட்டில். 2வது பதிவு வாஸ்தவம். அது எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சிறைச்சாலையில். அப்போது அந்த சிறைச்சாலையில் வாசிக்கிற பொழுது இந்த வசனம், கடைசி வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போது இந்த வசனங்கள் ஏறத்தாழ 39:2 to 5, 39 21 to 23 இந்த அனைத்து வசனங்களும் நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் யோசேப்பின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா.
யோசுவாவின் காரியங்கள் வாய்த்ததற்கு அவன் உடன்படிக்கையை கை கொண்டு அதன்படி செய்தான். இன்னைக்கு யோசேப்பை குறித்து வசனங்களை வாசிக்கிற பொழுது இவனுக்கு காரியங்கள் வாய்க்க இவன் என்ன செஞ்சான்? இவன் செஞ்சதை போடலை, ஆனால் இவன் செஞ்சதை தான் தியானிக்க போகிறோம். ஆனால் இவனுக்கு காரியங்கள் வாய்க்க அவனுடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற பொழுது என் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற பொழுது என் காரியம் வாய்க்கும். நான் அநேக முறை கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுனால, அல்லது கர்த்தரை முன்வைக்காதனால, அல்லது கர்த்தர் சொல் கேட்டு நடக்காதனால என் காரியங்கள் அநேகம் ஃபெயிலியர் ஆயிடுது, தோற்று போயிடுது. என் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். என் கர்த்தர், என்னுடைய கர்த்தர் என் கூட இருந்தால் என் காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் இந்த 2 பகுதியில் நம்ம வாசித்து கற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, போத்திப்பார் கண்டு, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 காசுக்கு வாங்கி போத்திப்பார்ட்ட எத்தனை காசுக்கு விற்றாங்கன்னு தெரியல. இஸ்மவேலர் யோசேப்பை அவங்க கூட பிறந்த சகோதரர்கிட்ட 20 காசுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தவங்க மறு விலைக்கு விற்கிறாங்க. ஒரு தங்கம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா ரொம்ப விலை கம்மி, இன்றைக்கி அதே தங்கத்தை மறு விலைக்கு விற்றா விலை கூடுதல். அப்போ கண்டிப்பாக யோசேப்பு நினைச்சிருப்பாங்க, 20 காசுக்கு வாங்கினவங்க கூட தான் விற்றுருப்பாங்க. அப்போ கூட வாங்கினவங்க கூட தான் வேலை வாங்கணும், கூட தான் அடிமைத்தனத்தில் அவனை பயன்படுத்தணும். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையானவன் யோசேப்பு இப்போது போத்திப்பார் வீட்டுக்கு அவன் தான் காரியக்காரன் ஆகிட்டான். அவன் தான் செயல் தலைவனாக மாறிட்டான். அவன் கையில் தான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறான். காரணம் என்ன பாருங்க. அடிமையாக வந்தவன் என்ன செய்யணும்? செருப்பு கலெக்டர்லேருந்து காலை கழுவுறதுலேருந்து வீட்டில் சமையல் வேலையிலேருந்து தோட்டத்துக்கு போனால் போகணும், வரணும், இந்த மாட்டை குளிப்பாட்டணும், இந்த கழுதையை மேய்ச்சிட்டு வரணும். ஏன்னா அவனை விலைக்கு வாங்கியாச்சு. இவனை என்ன வேணாலும் வேலை வாங்கலாம். துணி துவைக்கினாலும் சரி, அடுப்பு வேலைச்சினாலும் எல்லா வேலையும் என்ன செய்யணும்? எந்த வேலை கொடுத்தாலும் அடிமை என்ன செய்யணும்? செஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவன் இப்போ காரிய சித்தி உள்ளவனானால் காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினா வசனம் சொல்லுது, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி. ஊழியன் சொன்ன அடிமை. அதுக்கடுத்து 2வது வார்த்தை பாருங்க, ஊழியன் எப்போ மாறுறான்? விசாரணைக்காரன். அதாவது ஊழியன் சொன்னால் ஸ்லேவ், அடிமை, சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். இப்போது விசாரணைக்காரன்னா காரியங்களை விசாரிக்கிறவன். இவன் யாரு? இப்போ சூப்பர், அதாவது வைசிங். இப்போது இவன் சூப்பர்வைசிங் பண்ணுற அளவுக்கு, விசாரிக்கிற அளவுக்கு என்னச்சுன்னா மாறி போனான். அல்லேலூயா. ஒரு சூப்பர்வைசர் என்னச்சுட்டானா மாறி போனான், விசாரணை காரணமாக்கி. இப்போது தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நீ தான் இந்த வீட்டுக்கு, இந்த அரண்மனைக்கு காரியத்துக்கு சூப்பர்வைசர், நான் வாண்ட எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? ஒப்படைக்கிறேன். இப்போ இன்னும் பாருங்கள் காரியங்கள் எப்படி நடக்குனீங்கன்னா, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணம் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிற பொழுது, கூட இருக்கிறத கண்டு இந்த ஓனர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். இப்போ ஒப்படைச்சது நிமித்தமா, கர்த்தர் கூட இருக்கிற மனுஷன்ட்ட ஒப்படைச்ச நிமித்தமா வசனம் சொல்ல பாருங்க, அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். இப்போ வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. இதில் ஒரு ரகசியத்தை நம்ம
கற்றுக்கொண்டு அறிக்கை செய்ய போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் கர்த்தர் கூட இருந்தா அல்லது ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தால் அந்த மனுஷன் எங்கே போய் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு உண்டான எல்லாம் வெளியிலும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. திரும்பி சொல்கிறேன், ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தார்னா அந்த மனுஷன் எங்கே போய் எந்த வீட்டில் வேலை செய்கிறானோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டில் உள்ளும் வெளியும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போது அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தான்னா அந்த மனுஷன் எங்கே இருக்கிறானோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. கூட இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? அவனும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி தானே சொல்கிறோம். இங்கே இவன் எப்படி இருந்தான்? எப்படி தான் இருந்தான் சொல்லுங்க? அடிமையாகத்தான் இருந்தான். அல்லேலூயா. இந்த அடிமை போய் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. ஆனால் இவன் அடிமை வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் வரைக்கும் நம் நிமித்தமாய் அனைவரை ஆசீர்வதித்தாலும் நம் நிலைமை இன்னும் உயர்த்தப்படாதிருந்தாலும் கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற பொழுது அவர் ஏற்ற காலங்களில் அந்த போத்திப்பார் வீட்டில் அடிமையாக இருந்தால் அந்த போத்திப்பார் வீட்டையும் வேலை வாங்கும்படியாக போத்திப்பார் வீட்டுக்கு மேலேயும் அதிகாரியை மாற்றும்படியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். காரியங்கள் விளங்குதா? உண்மையிலே நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். ஒரு நாளில் யாருக்கு அடிமையாக இருந்தான்? போத்திப்பாருக்கு அடிமையாக இருந்தான். ஆனால் காலங்கள் கடந்த மாத்திரத்தில் போத்திப்பார் வீடும் யோசேப்புடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துடுச்சு. ஏன்னா பார்வோன் ஒரு நாளில் சொன்னால், ஓ வாக்கு இல்லாமல் ஒருவனு கையாவது காலையாவது அரண்மனையில் மாத்திரன்னா மேலே உனக்கு மேலே இருப்பேன், மற்றபடி எல்லாமே உனக்கு கீழே தான். அப்போது பார்வோன் தவிர பார்வோனுக்கு கீழே இருக்க அனைத்தும் அதுக்குள்ளே இருக்கிற போத்திப்பாருடைய குடும்பம் எல்லாமே யாருக்கு கீழே வந்துருச்சு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணால் அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நம்ம சுகவீனம் மாற மாட்டுது. நம்ம ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணால் அவங்க தரித்திரம் மாறுது, கடன் பிரச்சனை மாறுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறோம், குறைவில் இருக்கிறோம். நம்ம தரித்திரம் மாறின பாடில்லை. எங்கே போய் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம்? அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் இப்படி பேசுகிறாங்க. ஏற்ற வேளையில் தகுந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு மேலாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தேவ பிள்ளையில இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வார்த்தை தருகிறார். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உன் கூட இருந்தேன்னா உனக்கு காரியங்கள் வாய்க்கும். நீ எங்கே இருக்கிறியோ அவங்களுக்கு காரியங்கள்லாம் வாய்க்கும். நீ அவங்கள பார்த்து அங்கலாச்சுன்னா உன் காரியம் டவுன் ஆகிரும். ஆனால் நீ என் கூட இருக்கிறத எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணி என் கூட இருந்து எனக்கு பிரியமான செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போது கர்த்தர் கூட இருக்கிறனால காரியங்களை வாய்ப்பு பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கர்த்தர் கூட நம்ம கூட இருக்கணும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நம்ம தியான பகுதி. ஏன் கூட கர்த்தர் இருக்க முடியும்னா நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதாவது யோசேப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இன்றைக்கி யோசேப்பு தான் நமக்கு கதாநாயகன். இந்த யோசேப்பு ஒரு வீட்டில் போயிருந்தானா கர்த்தர் அவன் கூட இருந்தனால அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அப்போ யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். போட்டிருக்கு வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். இப்படி தான் வசனத்தை அடிக்கடி இந்த இதில் வாசித்த பகுதியில் வாசிக்கிறோம். யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்டுபிடிக்குமா? அவன் மேலே வச்ச தரிசனம். அவன் மேலே தரிசனம் வச்சதுனால அவன் கூட இருக்கிறார். சரி, ஊழியக்கார் சொல்கிறார். வேற பாவத்துக்கு விலகி ஓடுறதுனால கர்த்தர் கூட இருக்கிறார். வெரி குட். அடுத்தபடியாக 37 எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம டைம் ஓடிடும், அதனால் இப்போ 37 எடுத்துக்கொள்ளுங்க. 37 2 வாசிங்க.
யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்லா கவனிங்க. இந்த யோசேப்புக்கு ஒரு வேலை. என்ன வேலை? அவங்க அப்பாவுக்கு 4, அதில் 2 மறுமனையாட்டி. அந்த 2 மறுமனையாட்டி பிள்ளைகளும் அவங்க நேர் வழியில் நடக்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரும் துன்மார்க்கமாக நடப்பாங்க. இந்த யோசேப்பு அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை. இந்த யோசேப்பு என்னச்சுன்னா, இவன் கண்ணில் பார்க்குற காட்சியெலாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாட்ட, எப்பா இந்த 2 சித்திமாருடைய பிள்ளைகளும் ரொம்ப மோசம்ப்பா, இப்படி சொல்லிகிட்டே வருவான். இது சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் சாதாரணம்தான், ஒன்றும் கிடையாது. இந்த வசனம் சொல்லுது, அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கர்த்தருக்கு சொல். நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சங்கீதம் 5:4 போட்டிருக்குது. அடுத்து சங்கீதம் 10:4 போட்டிருக்கு. சங்கீதம் 5:4, சங்கீதம் 10:4 வாசித்து பாருங்க. நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனுக்கு என்ன பிடிக்காதான்? துன்மார்க்கம் பிடிக்காதான். அப்போ தேவனுடைய சுபாவம் பாவத்தை வெறுக்கிற சுபாவம், துன்மார்க்கத்தை வெறுக்கிற சுபாவம் அதுக்கு பிடிக்காது. இந்த யோசேப்புக்கு என்ன சுபாவம்? தேவனுடைய சுபாவத்தில் ஒரு பகுதியாகிய துன்மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம். இதை இவனை என்ன செய்யலாம்? இப்போது பாருங்கள், இன்றைக்கி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது ஒரே ஒரு கையடக்க காரியங்கள். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆளுக்கு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவன் ஒரு விசேஷத்தை, ஒரு 2 வாலிப பையன், இவன் ஒரு விசேஷத்தை பார்த்ததுமே அவனை பார்த்துக்கிட்டு அவனை நிப்பாட்டி, இங்கே பாரு, இதை பாரு அப்படின்றான். அப்புறம் இவன் கொஞ்சம் நிகழ்ச்சி இவன் கூப்பிட்டு இதை காமிக்கிறான். நல்லா கவனித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம் ஒரு துன்மார்க்கம், அதாவது அது சாதாரண காரியம், செல்ஃபோன் காரியம். ஆனால் ஒரு துன்மார்க்க காரியம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த துன்மார்க்கத்துக்கு இன்னொருத்தர் அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த துன்மார்க்கத்துக்கு இசைந்து போகிறனா தான் இந்த நாட்டில் காணப்படுறாங்க. ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் அப்படிப்பட்டவன் கிடையாது. அந்த துன்மார்க்கத்தை அதிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக தன் தகப்பட்டவன் சொல்லி, எப்பா இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தை இவன் செய்கிறான், இவன் செய்யக்கூடாது அப்படி இருக்கான்னு சொல்கிறான். கெட்ட எண்ணத்தில் அவன் சொல்லவே இல்லை. கெட்ட எண்ணத்தில் சொல்லியிருந்தா கர்த்தரவன் கூட இருக்க மாட்டார். தேவனுக்கு பிடிக்காத துன்மார்க்கத்தை இவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வெறுத்து அந்த துன்மார்க்கத்தை தன் தகப்பட்டவன் சொல்லி வருகிறான். 10:4 வாசித்து பார்த்தா என்ன சொல்லுது வசனம்? துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அப்போ துன்மார்க்கத்தில் நடக்கிற தன்னுடைய சித்தி பிள்ளைகள், அதாவது யாக்கோபுடைய மறுமனையாட்டி பிள்ளைகள், அவங்க துன்மார்க்கத்தில் நடக்கிறவங்க எப்படிப்பட்ட சுபாவத்தில் இருப்பாங்க? கர்த்தரை தேடாதவர்களாக இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ இவன் தேவனை தேடுறவன். நல்லா கவனித்து பாருங்க. இவன் பிறந்து கொஞ்சம் வருஷம், அதாவது இவன் பிறந்த மாத்திரத்தில் நாட்டை விட்டு புறப்படுறாங்க. புறப்பட்டு இவங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த பூமிக்கு வர்றாங்க. வர்ற வழியிலேயும் அவங்க அம்மா இன்னொரு பிள்ளையை பெறா. பெற்றுட்டு என்னச்சிட்டா, பெற்றுக்கிட்டு இருக்கும்போது செத்துட்டா. பென்யமீனை பெற்றுட்டு செத்து போயிட்டா. அப்போது தாயினுடைய கஸ்டடியில் எத்தனை வருஷங்கள் தான் இந்த யோசேப்பு இருந்திருப்பான்? கொஞ்சம் வருஷங்கள் தான் இருந்திருப்பான். இப்படி இந்த கொஞ்சம் வருஷங்கள் தாயின் கஸ்டடியில் இருந்தவன் அதுக்கடுத்து தகப்பனுடைய அரவணைப்பில் தான், தன்னுடைய செல்லத்தில் தான் வளர்றான். செல்லம் கொடுக்குறவங்கள என்ன அவசியம்? செல்லம் கொடுக்குறவங்கள என்ன செய்யும்? தறிகட்டு தான் போகும், சீர்கெட்டு தான் போகும். என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என் பிள்ளைன்னு என்ன செஞ்சாங்கன்னா பாராட்டிட்டாங்கன்னா போச்சு, இந்த பிள்ளைக்கு தலையில் நரகத்தை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். கத்திரிசவன் காத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இது செல்ல பிள்ளை,
யாருக்கு? யாக்கோப்புக்கு 11th சைல்டு, 11வது பிள்ளை. இது செல்ல பிள்ளை. ஆனால் செல்லம் கொடுத்தாலும் அவன் சீர்கட்டு போகவே இல்லை. தாயின் அரவணைப்பில் கொஞ்ச நாள் வளர்ந்தாலும் அவன் சரியாய் வளர்ந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்படி வளர்ந்தவன் தேவனை தேடாதவர்கள், இவர்கள் சீர்கட்டு போனார்கள். இவர்கள் தேவனை தேடாவிட்டா நரகத்துக்கு நேரம் போயிடுவாங்க. இவங்களுடைய முடிவு பரிதாபம் ஆயிரும். அதனால இவங்களுடைய சீர்கட்டை தடுக்க வேணும். அப்பாட்ட சொன்னால் அப்பா இவங்க நினைச்சிருவாங்க, கண்டித்து இவங்க சீர்கட்டை நிறுத்திடுவாங்க. அப்போ துன்மார்க்கத்தை வெறுக்கிறவன் துன்மார்க்கத்தின்படி நடக்கிறவர்களை தடுக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமோ அந்த சுபாவத்துக்கு இணையாக தன்னுடைய சுபாவத்தை அவன் மாற்றிக்கொண்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ எல்லாம் தேவன் அவரை போல யார் இருக்க விரும்புகிறாங்களோ அவங்களோட கூட கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறதுக்கு முதல் காரணம் இவன் துன்மார்க்கத்தை வெறுத்ததுனால, இவரும் வெறுக்கிறவர். அதனால இந்த யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை நம்ம கடகன் வாசிக்க போகிறோம். வேதவசனம் சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் 18:23 நம்ம மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். துன்மார்க்கன் அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு பிரியம். வாசிங்க. அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்போ இந்த துன்மார்க்கமார்க்கான இவன் கூட சேர்ந்து இவன் துன்மார்க்கம் செய்யலை, துன்மார்க்கத்தில் நடக்கலை. ஆனால் துன்மார்க்கத்தை கண்டிக்கிறவர் அப்பாவும் கண்டிக்க முடியும், நம்ம கண்டிக்க முடியாது, நம்ம சின்ன பையன். அதனால அண்ணமாருடைய சுபாவத்தை அப்பாட்ட சொல்லி நினைச்சான், அதை மாற்றி விட பார்க்குறான். கத்திரிசோர் காத்திருக்கு தேவ பிள்ளையில. இன்னும் துன்மார்க்கத்தை குறித்து வேதம் முழுக்க அநேக காரியங்கள் உண்டு. நம்ம கடகடன் யோபின் புஸ்தகம் 21:30 வாசிக்கிறோம். இந்த துன்மார்க்கனை வேதம் சொல்லுது எதுக்காக கத்திர வச்சிருக்கிறாராம்? ஆபத்து நாளுக்காக வச்சிருக்கிறாராம். வைக்கப்படுகிறான். கத்திற்கு ஸ்தோத்திரம். கோபாக்கினை நாளுக்கென்று அவன் கொண்டு வர படுகிறான். அப்போ இவனுடைய உள்ளம் என்னது? வதைக்குது. என் கூட பிறந்தானே, என் தகப்பனுடைய பிள்ளைகள், எனக்கு மூத்த சகோதரர்கள், இவங்க கோபாக்கினைக்கு நாட்களுக்காக இருக்கிறாங்க. இவங்க கோபாக்கினை நாளில் போயிடவே கூடாது. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். இதில் ஒரு ஆத்தும ஆதாயம் இருக்குது. நம்ம நல்லா இருக்கோம் போதும், என் கூட பிறந்த எப்படி இருந்த என்ன, யார் எக்கடி கட்டஎன்ன, இந்த நினைப்பு கிடையாது. இல்லை, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தர் அறிவுக்களை கடந்து வரணும். தேவசமத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஒரு ஆத்தும பாரம். இந்த ஆத்தும பாரம் யாருக்கு இருந்துச்சு? அருமையான யோசிப்புகிறது. அடுத்தபடியாக வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 38:15 யோபுல வாசனம் வாசிக்கிறோம். யோபு 38:15. துன்மார்க்கின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும். அப்போ இவங்க கொஞ்ச காலம் யாக்கோபுக்கு பிறந்தனால வெளிச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த வெளிச்சம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிடும்? யாக்கோபு பெரிய தரிசனத்தோடு வாழ்கிற ஒரு மனுஷன். யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் இவன் நிமித்தமாக ஒளியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவங்க செய்கிற துன்மார்க்கத்தின் நிமித்தமாக இவர்கள் இல்லை, இவருக்குள்ளே இருக்க ஒளி என்ன செஞ்சிடும்? இவங்களை விட்டு அகன்று போயிடும். அந்த ஒளி அகன்று போயிடாவிடிக்கு அது காக்கப்படும்படி இவன் பிரயாசப்படுகிற ஒரு மனுஷன். அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நியாய தீர்ப்பிலும் நிலை நிற்பதில்லை. இப்போ இதே சமயத்தில் 37, 38 வாசிங்க. சங்கீதம் 37, 38. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. 1:5 வாசித்தோம். 37, 37 வாசிக்கிறோம். இவங்க அறுப்புண்டு போவார்கள்.
இவங்க ஒன்றுக்கும் இல்லாமல் நினைச்சிருவாங்க, நாசமாய் போவார்கள். அப்போது நியாய தீர்ப்பில் போய் என் சகோதரன் மாட்டிக்கொள்ளக்கூடாது. என் சகோதரன் நியாய தீர்ப்பில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆத்ம பாரத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணால, ஒரு ஐஸ்வர்யவன் ஜெபம் பண்ணால, எங்கே ஜெபம் பண்ணா? பாதாளத்தில் ஜெபம் பண்ணுறான். பூமியில் வசித்து கொண்டிருக்கிற என் கூட பிறந்த 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த பயங்கரமான பாதாளத்துக்குள்ளே, நரகத்துக்குள்ளே, அக்கினிக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காண்டி ஆபிரகாமே நீங்கள் சொல்லுங்கள், லாசர் அனுப்புங்க. ஆத்மபாரம் எங்கே வந்துச்சு? பாதாளத்துக்குள்ளே வந்துச்சு. ஆனால் இந்த யோசிப்புக்கு ஆத்மபாரம் எங்கே வந்துருச்சு? இவன் நியாய தீர்ப்புல என் அண்ணமார் போயிடக்கூடாது. 4 அண்ணமார் துன்மார்க்கத்தில் இருக்கான், நியாய தீர்ப்பில் போயிடக்கூடாது. இவங்க அறுப்புண்டு போயிடக்கூடாது. அதனால எப்படியோ அந்த அப்பாட்ட சொல்லி இவங்களுடைய துன்மார்க்கத்தில் விடுதலை செய்யணும். இது ஒரு ஆத்ம பாரத்தோடு செயல்படுறான். நாம் மொட்டைக்கட்டையாக பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா தெரியும்? கோல் சொல்லுகிறவன் அப்படி தான் தெரியும். அவங்க அண்ணன்மாரை பற்றி, அவன் தப்பு பண்ணுறதை பற்றி அவங்க அப்பாட்ட போய் நினைச்சான், கோல் சொல்லி கொடுக்குறான். மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் கோல் சொல்லுகிற கர்த்தர் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா நீ நியாயப்பிரமாணத்தில் அவன் சொல்லி வச்சுருக்காங்க, அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. அவர் சட்டமே ஏற்றி வச்சிருக்கிறார். அந்த சட்டத்தை மீறினா, சட்டத்தை மீறின கர்த்தர் கூட இருப்பாரா? கவனிக்கிறீங்களா? காலையில் அசத்தும் வசனத்தை கவனிங்க. சட்டத்தை மீறின கர்த்தர் கூட இருப்பாரா? ஆனால் இவன் என்ன சொன்னா, மற்றவருடைய பார்வைக்கு என்ன தெரியுது? கோல் சொல்றது போல தெரியுது. இல்லை, ஆத்ம பாரம். ஏன் சகோதரன், என் மூத்த சகோதரன் இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நியாயத்தீர்ப்புக்கு போயிடக்கூடாது, இவங்க அறுப்புண்டு போயிடக்கூடாது. அதனால இவங்களை காப்பாற்றணும். எனவே தேவன் பட்சத்திலிருந்து தேவனுடைய சுபாவத்தை போலும் செயல்படுவினார். தேவன் இந்த யோசேப்போடு கூட இருந்தார். முதல் காரணம், யோசேப்போடு கூட இருக்கிறதுக்கு காரணம், துன்மார்க்கத்தை யோசிப்பு கர்த்தரை போல வெறுத்தபடினால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்களே சொன்னீங்க, யோசேப்பிட்ட என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டுபிடிக்கணும்? அதே 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ போகிறேன் என்றான். ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எந்த நேரத்தில் தெரியுமா உங்களுக்கு? பகைக்கிற சகோதரன் நடுவில், பகைக்கிற சகோதரனுக்கு நலம் விசாரிக்க போகணும். பகைக்கிற சகோதரனை நலம் விசாரிக்க போகணும். அங்கே போனால் என்ன நடக்கும்? நமக்கு முழுசாக வேத்த வாசனால பின்னாடி நடக்க நமக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு அவங்க கொள்றதுக்கு ரெடியாக இருக்கானுங்க, அது தெரிஞ்சிட்டு. ஆனால் யோசிப்புக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் யோசிப்புக்கு நல்ல ஒன்று தெரியும். வசனத்தில் போட்டிருக்குது, 4ஆம் வசனம் கடைசியும் 5ஆம் வசனம் கடைசியும் 8ஆம் வசனம் கடைசியும் போட்டிருக்கு. பகைத்தார்கள், 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 அதில் அதிகமாய் பகைத்தார்கள், மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்படிலாம் வசனம் போட்டிருக்குது. யாரு? கூட பிறந்த ஒரு தம்பி பென்யமீன், அவன் சின்ன பையன் வீட்டில் கிடக்கான். பாக்கி 10 பேர் என்ன செய்றாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 10 பேர் என்ன செய்றாங்கன்னா பகைத்தார்கள், மிகவும் பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள். இப்படி இந்த வார்த்தை இருக்குது. இந்த பகைமை மத்தியிலும் பகைக்கிற சகோதரனை நலம் விசாரிக்க போகிறான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, எப்பா ஏற்கனவே என்னைய ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தானுங்க அண்ணமாரு, இப்போ அவங்கள போய் எப்படி நான் பார்த்துட்டு சொல்கிறீங்களே, எப்படிப்பா போவா வேண்டாமா கேட்டானா? இல்லை. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள சுபாவத்தோடு கூட அவன் புறப்பட்டு சென்றான். இந்த கீழ்ப்படிகிற சுபாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுபாவத்தை சங்கீதம் 40 வாசிக்கிற பாருங்க. அவர் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, இதோ வருகிறேன். இங்கே பார்த்தோம் 37 பார்த்தோம், 13 இதோ போகிறேன். எங்கே அனுப்புறீங்களோ அங்கே போகிறேன். சங்கீதம் 47 என்ன வாசிக்கிறோம்? இதோ வருகிறேன். எங்கே வருகிறேன்? இங்கே பாருங்க, ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா அந்த பூமியில்? கீழ்ப்படியாதவர்கள், மீறுகிறவர்கள்,
துன்மார்க்கத்தில் செய்கிறவர்கள், துன்மார்க்கத்தை நடக்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு பிடிக்காதவர்கள். இந்த தேவனுக்கு பிடிக்காதவர்கள் இந்த தேவன் இந்த பூமியில் வந்தவரை பூமி உயர்ந்த மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. வந்தவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்றே போட்டாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டும் பகைக்கிறவர்களை, மீறுகிறவர்களை, துன்மார்க்கத்தில் கிடக்கிறவர்களை மீட்கும் பொருளாக இதோ வருகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து முடிங்க வைப்போம். என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சந்திர காத்திருக்க தேவ பிள்ளையில இந்த இயேசுடைய சுபாவமும் இந்த யோசிப்புடைய சுபாவம் பாருங்க எப்படி இருக்குது. பகைக்கிற சகோதரரை நல விசாரிக்க போகிறான். அண்ணன் மாதிரி எப்படி பார்த்துட்டு வந்துச்சுன்னா அப்படியே கீழ்படிச்சு போகிறான். எதுவுமே எடுத்து பேசலை. பிதாவாய தெய்வம் யாரை நான் அனுப்பின மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து இதோ நான் வருகிறேன். இதோ இவங்க ஆதியிலிருந்து தேவனை எதிர்க்கிறவர்கள். ஒரு தரம் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்ததுனால, ஒட்டுமொத்த உலகம் அக்கிரமத்தில் போனதுனால அவருக்கே கோபம் தாங்க முடியாமல் ஃபுல்லாக ஜலத்தினால தண்ணினால் அழிச்சிட்டார். திரும்பி ஒரு புது ஜெனரேஷன் வருது. நோவா காலத்தில் 3 பிள்ளைகள் 3 மருமக்குமார் எல்லாம் சேர்ந்து புதுசாக பூமியை நிரப்பிட்டாங்க. இன்னும் அக்கிரமம் மாறுபட்டதில்லை, இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு. இந்த ஜனங்களை மீட்க முதல்ல ஜலத்தினால நிக்கிரகம் பண்ணவர் இப்போ தன்னுடைய குமார் நிமித்தமாக மீட்கும்படியாக அனுப்புகிறார். குமாரன் இவங்களே துன்மார்க்கர், இவங்களே பொல்லாதவங்க, இவங்களே மீறுறவங்க, இவங்களே அக்கிரமக்காரர்கள், இவங்கள போய் எதுக்கு மீட்கன்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்கல. இதோ வருகிறேன். அல்லேலூயா. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இந்த வசனம் சொல்லி பாருங்க. 2:8 வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, வேதவசனம் சொல்லுது மரண பரியந்தம். அடுத்து இன்னும் மனுஷன் பண்ணி சொல்றாரு சிலுவையின் மரண பரியந்தம். ஏன்னா மரணத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் சிலுவையின் மரணத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கொடூரமான மரணம். சிலுவையின் மரணம் அறிந்து கேவலமான மரணம். சிலுவைன்னு சொன்னாவே, சிலுவையில் ஒருத்தர் செத்துட்டான்னு சொன்னாவே, இன்றைக்கி நம்ம சிலுவைக்கு மேன்மைன்றோம். அந்த காலத்தில் ஒருத்தர் சிலுவையில் செத்துட்டானவே அதை போல் கேவலம் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. உயிரோடு இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கேவலம். சிலுவையில் செத்தனோட சொந்தக்காரம்பாங்க. சிலுவையில் சாருமே ரொம்ப கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு வேலையை செஞ்சவனுக்கு தான் சிலுவை மரணம் கொடுப்பாங்க. ஏசுனாருக்கு அந்த கேவலமான சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க. தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, பகைக்கிறவள் மத்தியிலும் நல விசாரிக்க கீழ்ப்படிந்து போனவன். இந்த இயேசுடைய சுபாவம் அச்ச அடையாளங்கள் அப்படியே இந்த யோசிப்பிட்ட இருந்துச்சு. அதனால தான் இந்த யோசிப்பு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் இயேசுனார் சீடரில் பார்த்து சொன்னார். யோவான் 16:32 இப்படி சொன்னார் பாருங்க. நீங்கள் எல்லாரும் சிதறுண்டு என்ன தனியை விட்டுவிடும் காலம் வரும். நான் தனித்து ஈரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இந்த யோசேப்புக்குள்ள 10 அண்ணன்மாரை பார்க்க போகிறோம். 10 அண்ணன்மாருடைய சுபாவமும் அப்பாவுக்கு தெரியும். 10 அண்ணன்மார் பாய்க்கிறோன்னு சொல்லி நல்லா தெரியும். இப்போது அப்பாவும் என்ன செய்கிறாரு, நீ போயிட்டு வாப்பிட்டார். மனசை கல்லாக்கிட்டு போன்னு சொன்னாரான்னு தெரியல. செல்ல பிள்ளை ஆனால் பாய்க்கிறவன்ட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அங்கே என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பிதாவுக்கு எல்லாம் தெரியும், அனுப்புகிறார். இப்போ ஏசுனார் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் அவனோட இடத்துக்கு போயிடுவீங்க, என்னை தனித்து விட்டுருவீங்க.
ஆனால் பிதா என் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பை அப்பா கல் மனசை வச்சுட்டு அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, அண்ணமாரு கொல்லுன்னு சொல்லி திட்டமிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட மனநிலைமை, எப்பேற்பட்ட மாறுபட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, ஒன்றை மாற்ற நீங்கள் நினைவு வச்சுங்க, என்னை அழைத்த தேவன் என் கூட இருக்கிறார், என்னை ரட்சித்த தேவன் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார், அவர் என்னை கடைசி வரை நடத்த வல்லவர். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வரையும். ஹல்லேலூயா. நல்லா அழுத்தி திருத்தி எவ்வளோ சொல்லுங்க, சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். வானமும் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தையில் ஒளிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறவே மாட்டார். கூட இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டோமோ நமக்குள்ள வந்துட்டார். நாம் தப்பு செஞ்சோம், பாவம் செஞ்சோம், மீறுதல் பண்ணோம், கண்டிப்பாக நம்மளை விட்டு நமக்கு தெரியாமல் போயிடுவார். நம்மளை விட்டு போயிடுவார், நமக்கு தெரியாது. அப்புறம் சிம்சன் மாதிரி அப்புறம் என்ன செய்யணும், போயிட்டாருன்னா இதோ நான் வரேன்னு சொல்லி பெலிஸ்தரை அடிக்க போகிறேன்னு சொல்லி எடுத்தா நம்மளை எந்திரிக்க முடியாது. போயிட்டாருன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு ராஜ்யம் தான். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டு நல்லா கவனிச்சு கேளுங்க, கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார். என்னைக்கு கீழ்ப்படியாமையோ அன்னைக்கு தோட்டத்தை விட்டு விரட்டிடுவார். திரும்ப தோட்டத்துக்குள்ள விடவும் மாட்டார். எங்கே? ஏதேன்ல தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டு சரி தப்பி தவறி திரும்ப அதை ஆசைப்பட்டு ஒரு பழம் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி நினச்சி வந்தால் அங்கே வீசுகிற சுடர் ஒளி பட்டையும் இருக்கும், அது வெட்டி போட்டுரும். அதனால உள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டு சமூகத்தில். எனவே ஆண்டு சமூகத்தில் வசனம் சொல்கிறது, நம்ம பிலிப்பியரில் 2வது இடத்துல அதிகமாக தியானிக்கலாம். ஆனால் நமக்கு டைமில் எல்லாம் கடகடன் ஓடுவோம். தேவ சமூகத்தில் அடுத்தபடியாக ஆண்டவர் இந்த யோசேப்போடு கூட இருக்க காரணம், வசனம் சொல்கிறது, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 105ஆம் சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கிறோம். நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கவனிங்க, கர்த்தர் யோசேப்பிட்ட பேசி வசனம் சொன்னாரா, வாக்கு சொல்லிருக்காரா? இல்லை. ஆனால் 105 சங்கீதத்தில் ஏன் அப்படி எழுதியிருக்குது? சொப்பனத்தில் பேசினாரா? அவங்க அப்பாட்ட பேசினார். அவங்க அப்பாட்ட பெரிய ஏணி இருந்துச்சு, அந்த ஏணி மேலையும் கீழையும் வானத்தையும் பூமி தொட்டுக்கிட்டு இருக்குது. தேவர்கள் இறங்குள் ஏறுமா இருக்கிறாங்க. மேலே கர்த்தர் நின்று, நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவமாக இருக்கிறேன், அவங்க தகப்பனுடைய தேவன், நீ போயிடம்ல, போய் உன் கூட நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன், இந்த தேசத்தை படுத்திருக்க இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவேன், இப்படியெல்லாம் பேசினார். ஆனால் யோசேப்பிட்ட சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் பேசினாரா? பேசலை. 105ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரி ஏன் சொல்கிறார் இப்படி? அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சொப்பனம் வசனமா? இல்லை. ஆனால் இது ஒரு மறைப்பொருள். கண்டிப்பாக சொப்பனத்தை கண்டு முடித்த பிற்பாடு 2வது ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். 2 சொப்பனமும் ஏறத்தாழ கூட பிறந்த சகோதரர்கள் அவனை வணங்கும்படி அல்லது அவனுக்கு அடிபணிந்து நடக்கும்படியான சொப்பனம். அல்லேலூயா. இந்த சொப்பனத்தை கண்ட யோசேப்பு சொப்பனத்தோடு நின்று விடவில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பேசுகிறார். என்ன தெரியுமா? இந்த 105ஆம் சங்கீதத்தில் சொன்ன வார்த்தை அது ஒரு நாள் பொய்யாய் போகாது. சொன்ன வார்த்தை அது நிறைவேறு வரைக்கும் புடமிட்டது. கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஒரு சொப்பனம்ல 2 சொப்பனம் கொடுத்துருக்கேன். இந்த சொப்பனத்தின்படியே உன் வாழ்க்கையில் உன் சகோதரன் வந்து உன்னை வணங்கும்படி செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். இது பதிவு செய்யப்படவில்லை. பாஸ்ட் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க.
ஒரு வார்த்தை பின்னாட்களில் பதிவு செய்யப்படுங்கன்னா முன்னாட்களில் விடுபட்டு போன வார்த்தையில் பின்னாட்களில் பதிவு செய்யப்படும். கர்த்தர் கண்டிப்பாக 2 சொப்பனத்தை கொடுத்தார். கர்த்தர் எப்பவுமே 2 சொப்பனம் கொடுக்குறேன். என்ன அர்த்தம்? பார்வோனுக்கு 2 சொப்பனம் என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்துதல். அது சீக்கிரமாக சம்பவிப்போன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவனுக்கு 17 வயசில் சொப்பனம், 13 வருஷம் கழிச்சு தான் அது என்னது நிறைவேறுது. அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனாலும் வார்த்தையில் உண்மையில்வர். அது வரைக்கும் 13 வருஷங்கள் இவனை புடமிடுகிற காலம். இந்த புடமிடுகிற காலத்தில் தப்பிக்கிறோமா, ஒதுங்கிறோமா, எங்கிட்டாவது பதுங்கிக்கிறோமா? இந்த தரிசனம் நிறைவேறக்காண்டி நம்முடைய வாழ்க்கையில் பலவித பாடுகள் வருகிற பொழுது நான் என்ன செய்கிறது, நான் எங்கிட்ட தப்பிச்சு ஓட நினைக்கிறேன்னா இல்லை. அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறாது, சொப்பனம் நிறைவேறாது. அல்லேலூயா. பல பாடுகள். இந்த பாடுகளை நம்ம கணக்கு பார்த்தோம்னா அது ஏராளமாக இருக்கும். கடகடன்னு இந்த பாடுகளை குறித்து பார்க்குறோம். ஏன்னா வசனம் இவனை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புடத்துக்கும் வேத வசனம் சொல்கிறது அழிந்து போகிற பொன் 1 பேதுரு 1:7 தானே, அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அப்போ இந்த பொன் சோதிக்கப்பட்டு அது ஜொலிக்கும். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொன்னால் அவன் வாழ்வில் உயர்வடைவான், அவன் வாழ்வில் மேன்மை அடைவான். அப்போ மேன்மை அடையிறதுக்கு கர்த்தர் இந்த யோசேப்பை விசுவாசத்திலே புடமிடுகிறவராக இருக்கிறார். அப்படி புடமிடுகிற பொழுது அருமையான சகோதரர்களை பயன்படுத்துகிறார். 10 சகோதரன் நினைச்சுறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், எதுக்குடா அவனை கொல்லணும், குழிக்கில் போட்டு விட்ருவோம், மனசுக்குள்ள தூக்கி விட்டுலான்னு நினச்சி சொன்னான். இன்னொருத்தர் சொல்கிறான், எதுக்குடா குழிக்கில் போடணும், வித்துட்டா கையில் காசு கிடைக்குமே. ஆளும் பேருமா சேர்ந்து என்னச்சுனாங்க, தூக்கி போட்டானுங்க, தூக்கி எடுத்தானுங்க, வித்துட்டானுங்க, சோழி முடிஞ்சிட்டு. அப்பன்னு அழுக வச்சுட்டானுங்க. வாழ்நாளும் அப்பா அழுதுகிட்டு இருக்கார். யோசேப்பை சந்திக்கிற நாள் வரைக்கும் அப்பா என்ன செய்கிறாரு, அழுதுகிட்டே இருக்கிறார். நல்லா கவனிச்சு கேளுங்க, தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளை. இந்த யோசேப்பை இவங்க தூக்கி போடும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் ஒரு நாளில் யோசேப்பு முன்னாடி 10 சகோதரர்களும் புலம்புறானுங்க, வியாகுலப்படுறானுங்க. எப்படி? வசனத்தை வாசித்து பார்ப்போம். 40 அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேர்ந்தது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார். அந்த வார்த்தையில் வாசிக்கும் பாருங்க, அவனுடைய வியாகுலத்தை கண்டும் கெஞ்சினா கூத்தான்னா. அது ஆதியாகமத்தில் 37 பதிவு செய்யப்பட்டிருக்குதா? அவனுடைய காரியங்கள் ஆதியாகமம் 40 பதிவு செய்யப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, இவங்க திரும்பி போய் அவங்க யோசேப்பிட்ட சரணடைகிறாங்க. இவங்க யோசேப்பு சொல்லி தெரியாமல் சரணடைகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு பேசுகிறான், இளையவன் கெஞ்சினானே, கூத்தாடினானே, வியாகுலப்பட்டானே, நாம் அவனுக்கு இறங்கவே இல்லையே. அந்த காரியம் இப்போ நமக்கு வந்து வாய்க்குது. அப்போ அவன் உள்ளதை சொல்கிறானு. நல்லா கவனிங்க, தேவசத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் சரி கட்டுகிற தேவன். அது ஒரு பக்கம். பதிவு செய்யப்படாத சத்தியங்கள் அங்கு பதிவு செய்யப்படுது. அன்று சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் புடமிடுகிற பொழுது வியாகுலம், மற்றவர்கள் நம்மையில் இறங்காத தன்மை, பலவிதமான போராட்ட பாடுகள். விலைக்கு விற்கலாமா? கூட பிறந்த சகோதரனை அவன் வாங்கிட்டு போன இஸ்மவேலர் மறுவிலைக்கு விற்கலாமா? ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தார். புடமிடப்படுகிற பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகிற தேவனே அல்ல. உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாதவர். அவன் கூப்பிடுகிற பொழுது அவனுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். இவங்க அண்ணன்ட்ட என்னை குளிக்கல போடாதீங்க, என்னை குளிக்கல போடாதீங்கன்னு சொன்னால் அவன் கேட்கல. தூக்கிட்டு விற்கிற போது என்னை வித்துறாதீங்கன்னு சொல்கிறான், கேட்கல. ஆனால் அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிற தேவனே அல்ல. ஸ்தோத்திரம்.
நாம் தேவ சமூகத்தில் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். பதில் தரான என்ன அர்த்தம்? கூட இருக்கிறார்னு அர்த்தம். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுகிற காலத்தில் ஒதுங்குகிற தேவனே இல்லை. புடமிடுகிறான்னா பிரதர் அவங்க நெருப்புக்குள்ளே தங்கத்தை போடுறாங்கன்னா அந்த பிரதர் அங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் இல்லாமல் தன்னளவு நெருப்புக்குள்ளே தங்க விடுமா? இல்லை. அப்போது புடமிடுகிற நபர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறணும். நான் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் சோதிக்கப்படுகிற நம்ம என்ன நினைக்க தெரியுமா? தனியாக இருக்கிறேன், ஆண்டவர் விட்டுட்டார், ஆண்டவர் ஒதுங்கிட்டார், ஆண்டவர் விலகிட்டார். இல்லைங்க, சோதிக்கப்படுகிறது தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். புடமிடுகிறவங்க தான் பக்கத்தில் இருக்கிறார். ஏன்னா புடமிடுகிற மனுஷன் புடமிடுகிற தங்கத்தை அவர் தீக்கில போட்டு அவர் என்ன செய்கிறா? தீய அந்த காலத்து முன்னாடி தீயை ஊதவும் வைக்கவும் அதை சூடேற்றவும் அதை அனலாக்கும் நெருப்பு உண்டாக்குமா அதை வணைக்கிறக்காண்டி கூடவே இருப்பார். அல்லேலூயா. இப்போ இவர் கரங்களை கொண்டே இவர் வணைகிற அப்படின்னா இவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இதனால என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை தனியாக விட்டுட்டார், என்னை புலம்ப விட்டுட்டார். இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த கூட இருக்கிற கர்த்தர் இவர் உயிர்த்திற பொழுது தான் நமக்கு தெரியுது இவர் கூட இருக்கிறான்னு சொல்லி. புடமிடுகிற பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது இன்னுமா இவனுக்கு எப்படிப்பட்ட புடமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தராக ஆஸ்வதிக்கிறான். அப்படி ஆஸ்வதிக்கும் போது 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வசனம் பாட்டுக்கு பாருங்கள். 23ஆம் வசனம் வாசிங்க. யோசிப்பிக்கிறதான ஆசீர்வாத வசனம். வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் அடிவும் பகைமையும் அங்கு உண்டாகிறது. வில் வீரர்கள் என்ன செய்றாங்களா? யோசேப்புக்கு நேர மனமடி உண்டாக்குறாங்க, அவன் மேலே ஏறாங்க, அவனை பகைக்கிறாங்க. இந்த மனமடிவும் இந்த பகைமையும் இதெல்லாம் புடமிடுகிற காரியம். என்ன ஆண்டவரே இப்படி கேட்டிருப்பா? இல்லை, ஒரு நாளும் கேட்டுக்க மாட்டான். பெருசாக சொப்பனத்தை காமிச்சிங்க, இவங்கெல்லாம் வந்து என்னை வணங்கன்னு கடைசியில் இவங்க தான் நீ விற்று விட்டாங்களே. இல்லை, ஒரு நாள் தரிசனம், ஒரு நாள் சொப்பனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு நாளில் நிச்சயமாய் தரிசனம், இந்த சொப்பனம் நிறைவேறத்தான் செய்யும். கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணங்களை பார்த்துட்டு வரோம். ஒரு 3 காரணத்தை பார்த்துருக்குறோம். சொல்லுங்கள். துன்மார்க்கத்தை வெறுத்து கீழ்ப்படியுள்ள சுபாவத்தை பெற்று புடமிடுவதனால் தேவ சமூகத்தில் அந்த புடமிடுகிற காரியங்கள் ஒன்றிலும் இவன் என்ன சொன்னா அவன் எதிர்த்து நிற்கவே இல்லை, சகலவற்றை ஏற்றுக்கொண்டான். அதனால தான் இந்த யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு அதிபதியாக மாற்றினார். இந்த 105ஆம் சங்கத்தில் இந்த வசனங்களை வாசிக்கலாமா? தன் வீட்டுக்கு 105:20 வாசிங்க. ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டு சமூகத்தில் இப்பேற்பட்ட புடமிடுகிற சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்த்து நிற்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்ம உயர்த்தவளராக இருக்கிறார். கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி 3 காரியங்களை சொல்கிறேன். அந்த காரியங்களை நீங்கள் பதில் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்யணும், இந்த நம்ம செய்தியில் பின்னாடி நீங்கள் யார் பதிவு செய்கிற பார்ப்போம். இந்த யோசேப்பு பிறந்த தேசம், யோசேப்பு வளர்ந்த தேசம், யோசேப்பு வாழ்ந்த தேசம், 3 தேசம், 3 தேசத்தை நீங்கள் குறிப்பிடுங்க. கர்த்ததாமே உங்களுக்கு நன்மை செய்வாராக. கண்களை முடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. அருமையான ரட்சகரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளில் தேவனுடைய பாதபடியில்
எங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுத்தீங்க. யோசேப்பில் வாழ்க்கையில் அநேக காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். இந்த நாளில் இதுவரைக்கும் தியானிக்காத ஒரு 3 காரியத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவிச்சிங்க. இன்னும் தியானிக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. ஆண்டு எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் விலைக்கு காண்பீங்க. ஏசப்பா, இப்போதும் வார்த்தை கேட்ட பிள்ளைகளையும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்தின ஆண்டவர் என்னையும் எங்களையும் இப்படி கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்க ஏற்றுக்கொண்டு ஆண்டரே, யோசேப்பு கூட எப்படி இருந்தீங்களோ எங்கள் கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவரே, யோசேப்பு வெறுத்த துன்மார்க்கத்தை நாங்களும் வெறுக்கணும். ஆண்டவரே, யோசேப்பு கீழ்ப்படி எங்களையும் காணப்படணும். யோசேப்பு பிடமிடப்பட்டான், எங்கள் வாழ்விலும் அந்த பிடத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். என் கூட இருப்பீங்க. நிச்சயமாக காரியங்கள் வாய்க்கும். நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கும். கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து வழி எடுத்துங்க. சந்தோஷமானத்தில் ஒவ்வொரு நிரப்பி அனுப்புங்க. இந்த நாள் மாலையிலும் நாங்கள் சிலிப்பிட்டி ஆளுநர் கூடி தேவனை மையப்படுத்த உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.